இந்திய விமானத்தை பாகிஸ்தானுக்கு கடத்தப் போவதாக வந்த தொலைபேசி தகவலை அடுத்து நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்கள் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து விமான நிலையங்கள் மற்றும் விமான நிறுவனங்களுக்கு 8 புதிய கட்டுப்பாடுகளை விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பு விதித்துள்ளது. காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து நாட்டில் உள்ள விமான நிலையங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மும்பையில் உள்ள ஏர் இந்தியா நிறுவனத்தில் இயக்க கட்டுப்பாட்டு மையத்திற்கு தொலைபேசியில் நேற்று பேசிய அடையாளம் தெரியாத நபர் ஏர் இந்தியா விமானம் ஒன்றை பாகிஸ்தானுக்கு கடத்தவிருப்பதாக கூறியுள்ளார். புல்வாமாவில் உளவுத்துறை விடுத்த எச்சரிக்கையை கண்டுகொள்ளாததாலேயே 40 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியான நிலையில் விமான கடத்தல் தொலைபேசி அழைப்பை மத்திய அரசு எச்சரிக்கையுடன் கையாள நினைத்தது. அதைத் தொடர்ந்து நாட்டில் உள்ள அனைத்து விமான நிலையங்கள் மற்றும் விமான நிறுவனங்களுக்கு விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பு உச்சகட்ட உஷார் நிலையில் இருக்கும்படி எச்சரிக்கை தகவல் அனுப்பியுள்ளது. அத்துடன் வருகை மற்றும் புறப்பாடு நுழைவாயில்களில் பாதுகாப்பை அதிகரிக்கும்படி அறிவுறுத்தியுள்ளது. மேலும் விமான நிலைய பாதுகாப்பு பிரிவு, விமான போக்குவரத்து பாதுகாப்பு குழு மற்றும் அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் 8 அம்ச பாதுகாப்பு நடவடிக்கை மற்றும் கட்டுப்பாடுகளை மேற்கொள்ளும்படி கூறி உத்தரவிட்டுள்ளது. அதன்படி விமான நிலைய கட்டடம், ஓடுபாதை உள்ளிட்ட பகுதிகளில் நுழைவதற்கு கட்டுப்பாடுகளை அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும், குண்டுவெடிப்பு சம்பவங்களை தவிர்ப்பதற்காக வாகன நிறுத்துமிடத்திற்கு வரும் வாகனங்களை முன்னிலும் தீவிரமாக சோதனையிடப்பட வேண்டும் எனவும், பயணிகள், பார்வையாளர்கள், ஊழியர்கள் மற்றும் வெளிநபர்களை தீவிரமாக சோதனையிட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் பயணிகளின் பைகள், உணவு கொண்டு வரும் வாகனங்கள், சரக்கு போக்குவரத்து பகுதி, கடிதங்கள், பார்சல்களை தீவிரமாக சோதனையிட வேண்டும் என்றும், விமான நிலையம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை அதிக அளவில் பொருத்தி துரித நடவடிக்கை குழு மூலம் சரக்கு போக்குவரத்து நுழைவாயில் மற்றும் வாகனங்கள் நுழையும் பகுதிகளில் சக்தி வாய்ந்த ஆயுதங்களுடன் கூடிய பாதுகாப்பை கூட்ட வேண்டும் என நிபந்தனைகளை விதித்துள்ளது. உள்ளூர் உளவுத்துறை தரும் எச்சரிக்கை அடிப்படையில் இதர பாதுகாப்பு அம்சங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் 8 எச்சரிக்கைகளை விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பு விதித்துள்ளது. விமான கடத்தலில் ஈடுபட்டால் மரண தண்டனை விதிக்க 2014ஆம் ஆண்டில் சட்டம் இயற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதிய கட்டுப்பாடுகளால் விமான நிலையங்களில் பயணிகள் பல்வேறு கெடுபிடிகளுக்கு ஆளாக நேரிடும்.